ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். ஒரு 2 வசனங்களை வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம், புலம்பல் 3வது அதிகாரம், புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். புலம்பல். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனம். 1 ராஜாக்கள் 17 வாசிங்க. 14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்கள் முடிந்து போகாது, அவருடைய இரக்கங்கள் நின்று போகாது, அவருடைய இரக்கங்கள் குறைந்து போகாது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையாக ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்தோம். பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கரங்களை வைத்து ஆமீன் சொல்லுமா? ஆமீன். இப்போ 3வது அதிகாரத்தை எடுங்க. புலம்பல் 3வது அதிகாரம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது, நாம் அழிந்து போகாமல் இருப்பது, இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது, இன்றைக்கும் நாம் சுகத்தோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபையே. ஏனென்றால் அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாமல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? நாம் ஏன் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம்? நாம் ஏன் அழிந்து போகாமல் இருக்கிறோம்? நாம் ஏன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய இரக்கங்கள் இன்றைக்கும் முடிந்து போகவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? அது முடிவில்லாத இரக்கம். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ மட்டுமல்ல தேவனுடைய இரக்கம், அது முடிவில்லாத இரக்கம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? இந்த புலம்பல் 3வது அதிகாரத்தில் தேசத்தின் நிலைமையை எரேமியா சொல்லுகிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நினைத்து அவர் புலம்புகிறார். தன்னை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வைத்து அவன் தேசத்திற்கு ஒரு உத்தரவாதியாக வைத்து அவன் எரேமியா புலம்புகிறதை பார்க்கிறோம். அந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த 21வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேசத்தின் நிலைமை, ஒரு தனி மனிதன் நிலைமை, ஒரு குடும்பத்தின் நிலைமை பயங்கரமாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது அந்த 2வது வசனத்தில் பாருங்க, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தினார், அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே திருப்பினார், என் சதையையும் என் தோளையும் முற்றலாக்கினார், எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டினார், செத்து கிடக்கிறவர்களை போல இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார், நான் புறப்படக்கூடாதபடிக்கு பாதையை அடைத்தார், என் வழிகளை எல்லாம் அடைத்து போட்டார், என் வழிகளை அப்புறப்படுத்தினார், என் கண்களை என்னை துண்டித்து போட்டார், என்னை பாழாக்கி விட்டார், என்னை நிர்மூலமாக்கினார், என்னை பரியாசமா வைத்தார், அவமானமாக வைத்தார். இப்படிப்பட்ட நிலைமையில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த 21 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டியும் பிச்சும் சிறுமையும் தவிப்பும் கசப்பான அனுபவங்கள், விரோதமான அனுபவங்கள். கர்த்தர் ஆமென் விரோதமாய் செயல்படுகிற காலகட்டம். ஆமென் கசப்பு, பிச்சு, எட்டி, சிறுமை, அவமானம், நிந்தை, இத்தனை சூழ்நிலையின் மத்தியிலும் நாம் நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? நீங்க பொறுமையா நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமா நீங்க வாசித்தீங்கன்னா
இந்த நிலைமையில ஒரு மனுஷன் இருப்பானே ஆனால், இந்த நிலைமையில ஒரு குடும்பம் இருக்குமே ஆனால், இந்த நிலைமையில ஒரு தேசம் இருக்குமே ஆனால், நிச்சயமாய் அந்த தேசமும் அந்த குடும்பமும் அந்த மனிதனும் இன்றைக்கோ அழிந்து போயிருப்பார்கள். கர்த்தர் விரோதமாய் இருக்கிறாராம், கர்த்தருடைய கை விரோதமாய் இருக்கிறதா, இருளில் நடத்துகிறாராம், போகிற வழியெல்லாம் அடைச்சி போட்டுட்டாராம், பரியாசமும் நிந்தையுமா வச்சிருக்கிறாராம். பார்க்கிறவங்க எல்லாம் பரியாசம் பண்றாங்க, பார்க்கிறவங்க எல்லாம் நிந்திக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் இருள், எந்த பக்கம் திரும்பினாலும் தடை, எந்த பக்கம் திரும்பினாலும் சிறுமை, எந்த பக்கம் திரும்பினாலும் தவிப்பு. இப்படிப்பட்ட நெருக்கடியான காலத்திலும் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, ஏனெனில் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். இந்த இரக்கம் முடிவில்லாத இரக்கம், அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது எப்படி இருக்குமா? 23வது வசனம், காலைதோறும் புதியவைகள். இன்றைக்கு ஆண்டவருடைய இரக்கம், இந்த நிமிஷத்துக்கு தேவையான இரக்கம், இந்த நாளுக்கு முழுவதும் தேவையான இரக்கம் பரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் முடிந்து ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கும் போது புதிய இரக்கங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புது புது தேவைகள் வருகிறது, புது புது பிரச்சனை வருது. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போதும் இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும், இந்த நாள் நமக்கு சமாதானமா இருக்கணும், இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, எந்த போராட்டமும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம நினைச்சதற்கும் நடக்கிறதுக்கும் நேர்மாறா இருக்கும். போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது, தேவைகள் வரத்தான் செய்கிறது, எதிர்ப்புகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபையும் புதிதாய் நம்மளை தாங்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. அப்படி இரக்கங்க காலைதோறும் புதியவைகள். ஒரு நாள் பிறக்கும் போது அது புதிய நாள் மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய இரக்கத்தை அன்றைக்கு ஆரம்பிக்கிறார். அன்றைக்கு தேவையான இரக்கம் நீங்க எழும்பும் போது, நீங்க முழிக்கும் போது, ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கும் போது நமக்கு தேவையான இரக்கங்கள் கர்த்தரிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. பாருங்க, அந்த இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அந்த இரக்கம் புதியதானது, அது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குது. ஆமே, புதுசு புதுசா நம்முடைய தேவைக்கு, அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கிறது. எப்படி வருகிறது? இப்போ 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம், அந்த பானை, அந்த கலசத்துக்கிட்ட வருவோம். ஆமே, தேசத்துல பஞ்சம், நல்ல கவனிங்க, தேசத்துல பஞ்சம். ஆண்டவர் மழையை அடைத்து போட்டு விட்டார். ஆண்டவர் தேசத்தின் ஜனங்களின் பாவத்து நிமித்தமாய், ராஜாவின் பாவத்து நிமித்தமாய், ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தமாய் ஆண்டவர் வானத்தை அடைத்து விட்டார். 3.5 ஆண்டுகள் மழை இல்லை. 3.5 வருஷம் தேசத்துல தண்ணி இல்லை. இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போகுது, குளம் குட்டையெல்லாம் வற்றி போகுது, ஓடி வருகிற அருவிகள் எல்லாம் நின்று போகிறது. ஆமை, சேமித்து வைத்த தண்ணீர்கள் எல்லாம் குறைந்து போகிறது. ஆமை, விவசாயம் செய்ய முடியாது, தண்ணீர் இல்லை, வானத்து மழை இல்லை, பூமியில தண்ணி இல்லை, தோண்ட தோண்ட வறட்சி, தோண்ட தோண்ட ஆமை தண்ணி இல்லாத நிலைமை. இருக்கிறதை வைத்து சமாளித்துக் கொண்டே போகிறார்கள். நிறைய வச்சிருக்கிறவங்க அப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இருக்கிறதை வைத்து ஜனங்கள் சமாளித்து 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 ஓட்டுறாங்க. அப்படி ஒரு குடும்பம், அப்படி ஒரு விதவை, ஒரு மகள், அவன் இருக்கிறத வச்சு சமாளிச்சு 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 கொஞ்ச காலம் அவன் கதையை ஓட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச காலம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தாயும் மகனும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் தேவைக்கு சாப்பிட்டு மீதி வச்சு சாப்பிட்டு மீதி வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டாங்க. இந்த பானையில இந்த மாவு ஒருவேளை நிறைய இருந்திருக்கலாம், அல்லது நிறைய பானையில் இருந்திருக்கலாம். ஒன்னொன்னா எடுக்க எடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் மாவு எடுப்பாங்க, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவாங்க, அடைய சுடுவாங்க, சாப்பிடுவாங்க, அவன் மீதி வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் மாவு எடுப்பாங்க, எடுக்க 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 மாவு குறைஞ்சு 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 வந்து கடைசியில கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு இனி அடுத்து எடுத்தா அந்த பானை காலி ஆயிரும். நீ அடுத்து இருக்கிற உள்ள இருக்கிற எண்ணெயை ஊத்துனா அந்த கலசம் வெறுமை ஆகிரும். இவ லாஸ்ட் கண்டிஷன்ல அந்த பானையும் அந்த கலையமும் இருக்கிறது. இவர்களும் வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கே வந்து விட்டார்கள். இதுவரைக்கும் இருந்ததை சாப்பிட்டு 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 அந்த பானையை பார்க்கும்போது மாவு இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி இருக்கிறத எடுத்து 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 சாப்பிட்டு கடைசி வரைக்கும் ஓட்டிட்டாங்க.
இப்ப பானைக்குள்ள எட்டி பார்த்தா மாவு கொஞ்சம் தான் இருக்குது. அவன் எண்ணெய கலையத்துல பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு ஓடும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் போகும். எத்தனை அப்பம் சுட முடியும்? 2 அப்பம் தான் சுட முடியும். ஆளுக்கு 1 தான் சுட முடியும். அடுத்த நாளைக்கு அடுத்த நேரத்திற்கு ஒண்ணு செய்ய முடியாது. யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, எங்கேயும் போய் கை நீட்ட முடியாது. தேசம் முழுசும் பஞ்சம், தேசம் முழுவதும் வறுமை, தேசம் முழுவதும் அவன் பாவத்திலும் சாபத்தினாலும் அடிமைப்பட்டதுனால தேசத்துல வறட்சி, தேசத்துல பஞ்சம், எங்கேயும் போக முடியாது. கடைசி கட்டம் இவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பானையும் லாஸ்ட், கலையமும் லாஸ்ட், நம்ம வாழ்க்கையும் லாஸ்ட். இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவோம். இருக்கிறத சுட்டு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சிருவோம். நானும் என் குமாரனும் சாப்பிட்டுட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம். இப்போ அந்த எண்ணெயையும் அந்த மாவையும் சேர்த்து எடுத்து அடையா சுடுறதுக்கு, அப்பமா சுடுறதுக்கு காட்டுக்குள்ள விறகு பெருக்க போகிறான். கிடைக்கிற விறகு காஞ்சு போய் கிடக்குது. எங்க பார்த்தாலும் விறகு கட்டை தான், எங்க பார்த்தாலும் விறகு கிடக்குது. அதை காஞ்ச கொல்லிகளை, காஞ்ச கம்புகளை பிறக்கிறதுக்காக அவ போகிறான். அவ குனிந்து குனிந்து இந்த அப்பத்தை சுடுவதற்கும் அந்த மாவை அவன் ஆயத்தம் பண்ணுவதற்கும் தேவையான விறகுகளை புரக்கி கொண்டிருக்கும் போது பின்னால இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அம்மா, பின்னால இருந்து எலியா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த சகோதரி, அந்த விதவையை கூப்பிடுகிறான். அவளை கூப்பிட்டு அவள் விறகை பொறிக்கொண்டவர்களை பார்த்து கூப்பிடுகிறான். ஹலோ சிஸ்டர், அம்மா. நிமிர்ந்து பார்க்கிறா. யார்? புதுசா ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. கொஞ்சம் எனக்கு தண்ணி கொண்டு வா, எனக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தண்ணி கொஞ்சம் இருக்குது வீட்டில், அந்த மாவை பிசைகிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் கேட்கிறான். அந்த தீர்க்கதரிசி கேட்கிறான். தண்ணி தானே கேட்கிறார் என்று சொல்லி அவ தண்ணி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு திரும்புகிறா. விறகு பொறுக்கினவ பிறக்கின விறகு கையில் எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறான். போகும்போதே எலியா சொல்றாரு, நீ தண்ணி கொண்டு வரும்போது கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா, கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா. அவன் நின்னா. அப்ப அவன் சொல்ற, ஐயா, பானையில ஒரு பிடி மாவு, ஒரு பிடி தான், கையை வச்சு பிடிச்சா ஒரு பிடி தான், ஒரு பிடி மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இல்லாம வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு, உங்களை திருப்தியாக்கக்கூடிய அளவுக்கு, உங்க பசியை ஆற்றக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் ஆகாரம் இல்லை, அப்பம் இல்லை. இருக்கிறத சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் சாகலான்னு இருக்கிறோம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம். அப்போ எலியா சொல்றாரு, சரி, நீ நினைச்சதுபடியே அப்பத்தை சுடு, ஆனா நீ போய், அப்ப தைரியப்படுத்துறாருங்க, பயப்படாத, நீ போய் 13வது வசனம், உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படியே இருக்கிற அந்த கொஞ்சம் மாவையும் எடு, அந்த கொஞ்சம் எண்ணெய் ஊத்து, அதை பிசைஞ்சு எடுத்து நீ எப்படி ரெடி பண்ணணும்னு நினைக்க அப்படியே ஆயத்தப்படுத்து. ஆனா அந்த மாவுல முதலில் ஒரு சிறிய அடை, அப்பம் கொண்டு வான்னு சொன்னாரு, அப்பம் கொண்டு வான்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, உனக்கும் மகனுக்கும் நீ ஆயத்தப்படுத்துறது போல ஆயத்தப்படுத்து, ஆனா அதுல முதலில் ஒரு சிறு அடையை எடுத்து எனக்கு கொண்டு வா, அதற்கு பிற்பாடு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்படி நீ செஞ்சியன்னா 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில மாவு குறையாது, கலையத்துல என்ன குறைந்து போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இது ஆச்சரியமான வார்த்தை. இதுவரைக்கும் எடுக்க எடுக்க குறைந்த பானை, இதுவரைக்கும் எடுக்க எடுக்க குறைந்த கலையம். இப்போ எலியா சொல்றாரு, இருக்கிறத எடு, எண்ணெயை ஊத்து, மாவை பெச, நீ சொன்னது போல மாவை ரெடி பண்ணு, ஆனா முதலாவது ஒரு சிறிய அடையை செய், அதை செஞ்சு எனக்குன்னு ஒதுக்கி வை, ஊழியக்காரங்களும் ஒதுக்கி வை, எனக்கு கொண்டு வருவதற்கு அந்த சின்ன அடையை வைத்து விட்டு பிற்பாடு உனக்கும் உன் குமாரனுக்கு ஆயத்தப்படுத்து. அப்படி நீ செய்தி என்று சொன்னால், அப்படி நீ செய்தால் அந்த பானையில மாவு குறைந்து போகாது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அங்க வார்த்தை பாருங்க, 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். முதலாவது அவளுடைய வார்த்தையின்படி, அவளுடைய எண்ணத்தின்படி, அவளுடைய சிந்தையின்படி அவன் 2 அப்பத்தை செஞ்சு சுட்டிட்டு சாகணும்னு இருந்தா, இதுவரைக்கும் அவளுடைய வார்த்தை, அவளுடைய மகனுடைய வார்த்தை, அவ வார்த்தை, அவளுடைய வார்த்தை, இதுதான் வீட்டுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன செய்வோம், என்ன செய்வோம், என்ன செய்வோம் சொல்லி இவங்க சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவன் கர்த்தருடைய மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். இதுல ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது, ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார்.
அந்த 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா எலியா கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்க போய் அந்த ஊருக்குள்ள நீ போகும்போது உன்னை போஷிக்க, உனக்கு சாப்பாடு கொடுக்க, உன்னை பராமரிக்க, பஞ்சகாலம் முழுதுமாய் உன்னை போஷிப்பதற்கு நான் ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அங்க ஒரு விதவை இருக்கிறா, அங்க ஒரு தாயும் மகனும் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் கிடையாது. அவங்களுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, கட்டளை இட்டேன். அப்ப ஏற்கனவே ஆண்டவர் இந்த அம்மா கிட்ட பேசி இருக்கிறாரு, ஏற்கனவே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, ஏற்கனவே தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறாரு. நீ சாக மாட்ட, உன் பிள்ளை சாகாது, நீ உயிரோட இருப்ப, உன் வீட்டுல அப்பம் குறையாது, என்ன குறையாது, நீ திருப்தியா சாப்பிடுவ. அவன் நீ மட்டும் இல்ல, நான் ஒரு ஊழியக்காரன் அனுப்புவேன், ஒரு தீர்க்க தரிசி வருவான், அவனுக்கு நீ கொடுக்கணும்னு ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார். தேவ கட்டளையை பெற்ற குடும்பம், தேவனுடைய வார்த்தையை பெற்ற மனிதன், தேவனுடைய வார்த்தையை பெற்றதான பிள்ளைகள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை மறந்ததனால ஒரு தவறான முடிவுக்கு போகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க விளங்கிக் கொள்ளாததனால, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாததனால அவங்க தவறான ஒரு முடிவுக்கு போகிறாங்க. அவன் சாப்பிட்டுட்டு செத்து போய்விடலாம். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, அவன் ஒரு ஊழியக்காரனையே நீ பராமரிப்ப, ஒரு தீர்க்கதரிசியே பராமரிப்ப, நீ வாழ்ந்திருப்ப என்று சொன்ன அந்த வார்த்தையை மறந்து போய்விட்டார்கள். மறந்து போன வார்த்தைகளை ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. இந்த இடத்துல இருக்கிற அநேக குடும்பங்களிலே கர்த்தர் வார்த்தைகளை தந்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், இதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்தது, அது நிச்சயமாய் நிறைவேறும். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா. ஒருவேளை நீங்கள் வாக்குத்தத்தங்களை மறந்திருப்பீர்கள், ஆனால் இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், உங்களுக்கு கட்டளையிட்டபடியே நடக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இதுவரைக்கும் அவள் வார்த்தை, இதுவரைக்கும் அவள் செயல்பாடு, இதுவரைக்கும் அவளுடைய எண்ணம், இதுவரைக்கும் அவ போட்ட பிளான், இதுவரைக்கும் சொந்த திட்டம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. எலியா வந்து அப்பம் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துட்டு, எலியா வந்து வார்த்தையை சொல்றாரு, நீ முதலாவது அடைய சுட்டிங்க கொண்டு வா, எனக்கு கொண்டு வா. அவன் உன் வீட்டுல மாவு குறைந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று சொன்ன உடனே அவளுக்கு ஞாபகம் வந்தது, ஆகா இந்த வார்த்தையை தானே கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த வாக்குத்தத்தத்தை தானே கர்த்தர் தந்திருந்தார், நான் வாழ்வேன் என்று தானே சொன்னார், நான் சுகித்திருப்பேன் என்று தானே சொன்னார். இந்த இடத்தில் இருக்கிற குடும்பங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வாழ்வடைவீர்கள். கரங்களை சொல்லுமா. நீங்கள் திக்கற்று போவதில்லை, நீங்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கர்த்தர் நேரடியா பேசுவார். இந்த அம்மா கிட்ட நேரடியா கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆனா அதை மறந்துட்டாங்க. இப்ப ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறார். அவன் ஊழியக்காரன் மூலமாய் பேசின போது அந்த வார்த்தைகளின் அவன் உறுதிப்பாடை பெற்றுக்கொண்டார். ஊழியக்காரன் மூலமா 2வது விஷயம் அதே வார்த்தை வந்தபோது நிச்சயத்தோடு கூட உறுதியோடு கூட அவள் செயல்பட ஆரம்பித்தாள். இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேதத்தை வாசிக்கும் போது எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். மகளே நான் இதை செய்வேன், மகனே நான் இதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கும் போது, வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது, ஆமென், நீங்க வாசித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதியில் சில வார்த்தைகள் அப்படியே உங்க முன்னால வந்து நிற்கும், சில வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், அப்படியே அது ஒரு ஹைலைட் ஆகி காண்பிக்கும். அந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருப்பீர்கள், ஆனால் இந்த ஆராதனையில் கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். உங்க பைபிள்ல நீங்க அண்டர்லைன் பண்ணி வைச்ச வசனங்கள் உண்டு, உங்க பைபிள்ல நீங்க டேட் போட்டு எழுதி வைச்ச வார்த்தைகள் உண்டு. இன்னைக்கு வீட்டுல போய் அந்த வார்த்தைகளை, அந்த பக்கங்களை நீங்கள் புரட்டுங்கள், அது அப்படியே நடக்கும் என்று ஆவியானவர் சபையிலே திருவலம் பற்றுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அந்த அனுபவம் இருந்தா போய் பாருங்க, அந்த அனுபவம் இருக்கணும். பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணணும். சில வார்த்தைகள் அன்னைக்கு பர்டிகுலரா ஆண்டவர் பேசியிருப்பார், டேட் போடுங்க, ஆமே ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று அதை குறிச்சு வைங்க. அப்படி குறிக்கப்பட்ட வசனங்கள் உங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வீட்டில் போய் அந்த வசனத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அது அப்படியே நடக்கும். எலியாவின் வார்த்தையின்படியே, ஊழியக்காரின் வார்த்தையின்படியே அவள் செய்ய ஆரம்பித்தால் அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ஆமென். நன்றாய் கவனிங்க. அவள் சொன்னது போலவே, அவள் சொன்னது போலவே அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறாள். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே அவள் கவனத்தில் கொண்டு செயல்பட ஆரம்பித்த போது, இதுவரைக்கும் எடுக்க 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 குறைந்த பாத்திரத்தில் இப்போ எடுக்க எடுக்க
கூட ஆரம்பிக்கிறது. கரங்களை வீத்தி ஆமீன் சொல்லுமா. இதுவரைக்கும் அந்த பானை எப்படிப்பட்ட பானைன்னா, எடுத்தா குறையும், மாவை எடுத்தா குறையும், எண்ணெயை ஊத்துனா குறையும். இதுதான் இயற்கை, இதுதான் நியதி. எந்த பாத்திரத்தில் எந்த ஒரு பொருளை வைத்து அதை எடுத்தாலும் ரீஃபில் பண்ணுகிற வரைக்கும் அது குறைந்து கொண்டே தான் இருக்கும். திரும்ப ஒரு அரிசி பாத்திரம் காலியாகும் போது அரிசியை வாங்கி தட்டுறோம், எண்ணெய் பாட்டில் காலியாகும் போது எண்ணெயை வாங்கி ஊத்துறோம். ஆமா, அது வரைக்கும் எடுக்க 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 குறைந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்போது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கிறது. இதுவரைக்கும் எடுத்த குறைந்த பாத்திரங்கள் இப்போது எடுக்க எடுக்க கூட ஆரம்பிக்கிறது. கரங்களை வீசி ஆமென் சொல்லுமா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இதுவரை எடுக்க எடுக்க குறைந்த அனுபவங்களில் ஆவியானவர் இந்த காலை வேளையில ஆமை எடுக்க எடுக்க நிறைவை தருகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இதுவரை குறைவை சந்தித்த பாத்திரங்கள் எடுக்க எடுக்க நிறையும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எடுக்க எடுக்க அளவு குறையாது, எடுக்க எடுக்க அளவு கூடும். கரங்களை வீசி ஆமென் சொல்லுமா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே வந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அங்கே செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படி ஆரம்பித்திருக்கிறது. அந்த குடும்பம் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது, ஊழியக்காரனை பராமரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த குடும்பத்தில் அவன் கர்த்தர் மழையை கட்டளையிடுகிற வரைக்கும் தேசத்தில் மழை பெஞ்சி வயலெல்லாம் அறுவடை செய்து ஆகாரத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழங்கள் எல்லாம் பறிச்சு ரசமாக்கி ஒலிவ தோப்புகள்ல ஒலிவ மரங்கள் எல்லாம் பறிச்சு அதை மறுபடியும் எண்ணெயாக்குகிற வரைக்கும் அந்த பானை கொடுத்து கொண்டே இருந்தது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆமென். பகல்ல காலையில போய் மாவு எடுத்தான், காலையில சாப்பாட்டுக்கு தேவையான மாவு அதுல இருக்கும், காலையில சாப்பாட்டுக்கு தேவையான எண்ணெய் அதுல இருக்கும். மத்தியாலம் சாப்பிட்டுட்டு மத்தியாலம் சாப்பாட்டுக்கு மாவு எடுத்தா அதுல மாவு இருக்கும், எண்ணெய் இருக்கும். அவன் ராத்திரிக்கு போய் அந்த பானை முன்னாடி நின்னா அந்த பானையில மாவு இருக்கும், எண்ணெய் இருக்கும். அடுத்த நாள் காலையில போய் நின்னாலும் எண்ணெய் இருக்கும், மாவு இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு அல்ல. அவளும் அவனும். அந்த வசனத்தை பாருங்க, 15வது அதிகாரம் 15வது வசனம் 17-15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவளும் இவனும் அப்படின்னா அந்த அம்மாவும் ஊழியக்காரனும் அவளுடைய மகனும், அது மாத்திரமல்ல அவளுடைய வீட்டார் அனைவரும் என்று ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. அவளுடைய வீட்டார் தேவையுள்ள தன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் அவள் சேர்த்துக்கிட்டான். 2 பேருக்கு போதாத மாவு. நல்லா கவனிங்க. அடுத்த நாளுக்கு அந்த பானை எம்டி ஆயிரும். அந்த இருக்கிற மாவை எடுத்து எண்ணெயை ஊத்தி பிசைஞ்சு அப்பம் சுட்டு சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு வயிறு நிறைக்கும். அடுத்த நேரம் பசிக்கும் போது பானை கிட்ட போனா எண்ணெய் இருக்காது, மாவு இருக்காது, வெறும் பானை தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பானை எப்போது பசியோடு தேவையோடு அந்த பானை முன்னாடி போனாலும் மாவும் இருந்தது, எண்ணெயும் இருந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அதே போல இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவருடைய இரக்கம் முடிவில்லாம உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க காலையில போய் இரக்கத்திற்காக தேவனிடத்தில் நின்றால் இரக்கம் கிடைக்கும். மத்தியானத்தில் போய் இரக்கத்திற்காக நின்றால் இரக்கம் கிடைக்கும். ராத்திரி போய் இரக்கத்திற்காக நின்றால் இரக்கம் கிடைக்கும். பிள்ளைகளின் படிப்புக்காக இரக்கத்திற்காக நின்றால் இரக்கம் கிடைக்கும். வேலைக்காக இரக்கத்திற்கு நின்றால் இரக்கம் கிடைக்கும். தேவைக்காக நின்றால் தேவைக்கு இரக்கம் கிடைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க தேவனுடைய இரக்கத்தை எதற்காக எல்லாம் கேட்கிறீர்களோ அந்த பானையிலிருந்து எண்ணெயும் மாவு வந்தது போல உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய இரக்கம் அது நதி போல பாயும். ஆமென். இது ஏதோ ஸ்டாக் வச்ச இரக்கம் அல்ல, அல்லது ஏதோ ஸ்டாக் வச்ச மாவு எண்ணெய் அல்ல. புதுசா ஃப்ரெஷ்ஷா அந்தந்த நாளுக்கு அந்தந்த தேவைக்கு அந்தந்த மனிதர்களுக்கு தேவையான இரக்கத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்கள் அவை காலைதோறும் புதியவைகளா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. அவன் அந்த பானையில அவன் எப்போ பார்த்தாலும் மாவு இருந்தது, அந்த களையத்தில் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் இருந்தது. உங்க வீட்டுக்குள்ள எப்போதும் தேவனுடைய இரக்கங்கள் குறைந்து போகாமல் இருக்கும். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்லுமா. எண்ணெய் குறைந்து போகாமல் இருக்கும். நீங்கள் நிர்மூலமாவதில்லை. அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? சாப்பிட்டு செத்து போகலான் இருக்கிறோம்.
அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? எதிர்கால நம்பிக்கை இல்லை. அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன? நாளைய தினத்தை குறித்த கவலை. யாரிடத்திலும் போய் நிற்க முடியாது. மனித தயவு இல்லை, மனித ஒத்தாசை இல்லை. தேசத்தில் பஞ்சம், நெருக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட போது, ஊழியக்காரனின் வார்த்தையின்படி அந்த குடும்பம் செயல்பட ஆரம்பித்த போது, அந்த குடும்பத்திற்குள்ளே நிறைவை கர்த்தர் கட்டளையிட்டார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கனம் பண்ணணும். ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கனம் பண்ணணும். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றாங்களோ, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் நேரடியா உங்க கூட பேசுவார், ஊழியக்காரன் மூலமா திரும்ப ஞாபகப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேரடியா சில வசனங்களை தந்திருப்பான். நீங்க நான் சொன்னது போல இன்னைக்கு உங்க வீட்டுல போய் உங்க பைபிளை பாத்தீங்கன்னா சில வசனங்களை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருப்பீங்க. சில வசனங்கள் பக்கத்துல டேட் எழுதி வச்சிருப்பீங்க. ஏன் எழுதணும், எதுக்கு எழுதணும்னு சொல்லி இப்ப மறந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திறந்து பாருங்க, அல்லது இப்ப கூட நீங்க திறந்து பாருங்க, அந்த வசனத்திலே கர்த்தர் சொன்ன அற்புதங்களோ அடையாளங்களோ நடந்தே தீரும். ஆமென் சொல்லுமா? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கணும். எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல பஞ்சம், சமாரியா தேசத்துல ஆகாரம் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துல ஆகாரம் இல்லை, பெத்த பிள்ளைகளை கொன்னு திங்கக்கூடிய அளவுக்கு பஞ்சம். ராஜா வஸ்திரத்தை கிழிச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம அவன் பஞ்சத்துல தேசம் வாடிக்கொண்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். எலிசா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நீங்க இடது பக்கம் இருக்கிற அந்த 25வது வசனத்தை பாத்தீங்கன்னா 6:25 பாத்தீங்கன்னா, சமாரியாவிலே கொடிய பஞ்சம், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுற காப்பிடி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் தேசத்தை முற்றிக்க போட்டிருந்தான். அதனால பிள்ளைகளை கொன்னு திங்குறாங்க. பக்கத்து குடும்பம் 2 பேரும் பேசுறாங்க, இன்னைக்கு உன் மகனை தான் நாம சமைச்சு சாப்பிடுவோம். ஓகே, அப்படி 2 பேர் சேர்ந்து பெத்த பிள்ளைய 2 குடும்பமும் பங்கு போட்டு அவன் வச்சு தின்னுட்டாங்க. அடுத்த நாள் இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் மத்தவ கேட்கிறான், அவன் அந்த பிள்ளையை கொண்டா, இன்னைக்கு சமைப்போம், நேத்து என் பிள்ளையை சாப்பிட்டோம், இன்னைக்கு உன் பிள்ளையை சாப்பிடும் கொண்டா என்று கேட்கும் போது, அவன் நேத்துக்கு பிள்ளையை சாப்பிட்டவளுக்கு இன்னைக்கு தான் பிள்ளையை கொடுக்க மனசு வரல. அவ ராஜா கிட்ட வந்து முறையிடுறான், ராஜாவே பஞ்சத்தினால பிள்ளையை வெட்டி தின்னோம், இன்னைக்கு அவ பிள்ளையை திங்கணும், தரமாட்டுக்கா. எவ்வளவு ஒரு கொடூரம், எவ்வளவு ஒரு பயங்கரம். அந்த நிலைமையில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நாளைக்கு நேரத்தில் ஆமை சமாரியாவின் வாசல்ல, ஒளிமுக வாசல்ல ஆமை ஆகாரம் உண்டாயிருக்கும், கோதுமை மாவு இருக்கும், மாவு ரெடியா வந்து இருக்கும், அம்பாரமா இருக்கும், சீப் ரேட்டு கிடைக்கும். அதை சொன்ன போது அந்த 7:2 அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிரதானி ஒருவன், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், ஒரு அமைச்சர், ஒரு பிரதானி, அவன் சொல்றான், அது எப்படி நடக்கும்? கர்த்தர் சொல்றாரு நடக்கும் சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி ஊழியக்காரன் சொல்றான். எலிசா சொல்றான், நாளைக்கு இப்படி நடக்கும், நாளைக்கு ஆகாரம் உண்டாகும். இவன் கேட்கறான், அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. எலிசா சொன்னார், நீ உன் கண்ணால் அதை பார்ப்ப, ஆகாரம் இருக்கிறத பாப்ப, மாவு குமிஞ்சு இருக்கிறத பாப்ப, கோதுமை வந்து இருக்கிறத பாப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? சாப்பிட மாட்ட. சொன்னது போலவே அந்த அதிகாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா, ஒளிமுக வாசல்ல ஏராளம் கோதுமை மாவை கொண்டு வந்து குமிக்கிறாங்க, கோதுமையை குமிக்கிறாங்க, வார்கோதுமையை குமிக்கிறாங்க. எங்கே இருந்து வந்தது? எதிரிகளிடத்திலிருந்து எடுத்து கர்த்தர் கொடுத்தார். தேசத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் எதிரிகளின் பாளையத்தில் இருந்தது. ஆமை குடும்பங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எதிரிகளிடத்தில் இருந்தது. அங்கே இருந்து கர்த்தர் கொண்டு வரார். 4 குஷ்டரோகிகளை பயன்படுத்தி கொண்டு வரார். கர்த்தருடைய வார்த்தையின் படியே ஒளிமுக வாசலில் ஆகாரம் வந்தது. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கேட்டாரே ஒரு பிரதானி, இது எப்படி வாய்க்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அவிசுவாசமாய் கேட்டாரே ஒரு பிரதானி, அவன் அந்த இடத்தில் வந்து ஆகாரத்தை எல்லாம் பார்த்தபோது, ஆகாரம் எல்லாம் குஞ்சு கிடக்கிற பார்த்தபோது கூட்டமாய் ஜனங்கள் ஓடி வந்தார்களாம். அவன் ஆகாரத்திற்காக ஆவலாய் வந்த ஜனங்கள் அந்த பிரதானியை நெருக்கி மிதித்து போட்டார்களாம். அவ்வளவு கூட்டத்தில் அவன் மட்டும் செத்து போயிட்டான்.
நெருக்கடி வந்தது, ஜனங்கள் ஒருவர் நெருக்குனாங்க, வேற எவரும் சாவல. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணின பிரதானி மிதிப்பட்டு செத்து போனான். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்கள் வாழ்வடைவார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சகரியா தீர்க்கதரிசி வயசான காலம், ஆமை ஆராதனை செய்கிறதற்கு, கர்த்தருக்கு பலி செலுத்துறதற்கு தூபபீட தண்டையில் நிற்கிறார். ஆமை கர்த்தருடைய தூதன் கேப்ரியேல் இறங்கி வருகிறார், செய்தி கொடுக்கிறார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு, அவன் பெரியவனா இருப்பான், அவன் மூலமாய் ஆமை வழி ஆயத்தப்படுத்தப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து வார்த்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். எலியாவோடு கூட, சகரியாவோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் வயது சென்று விட்டேன், முதிர்ந்தவனானேன். இது எப்படி நடக்கும்? ஆண்டவருக்கு வயசு ஒரு பொருட்டல்ல, சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடி நடக்கும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அவனால விசுவாசிக்க முடியல, வயசாயிட்டு, இது எப்படி நடக்கும்? அங்கே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் நீ ஊமையனாயிருப்பாய், யார்கிட்டையும் பேச முடியாது, உன் வாய் அடைக்கப்படும். வெளியே வாரம் போகும்போது வாய் பேசிக்கிட்டு போனவன், போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு போனவன், இப்போது வெளியே வரும்போது சைகை காட்டி கொண்டு வருகிறான், ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு வாரான். ஜனங்கள் பயப்படுகிறார்கள். என்ன நடந்தது? ஆண்டோடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்கல. ஆண்டோடைய வார்த்தை விசுவாசிக்க விட்டால் அவன் சிலரை கர்த்தர் ஊமை ஆக்கி விட்டதை வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறின போது யோவான் பிறந்தான். என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி கேட்ட போது ஸ்லேட்டை வாங்கி அவன் யோவான் என்று எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்த அடுத்த நிமிஷம் அவன் வாய் திறந்தது. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான், கர்த்தரை புகழ ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். உனக்கு சொல்லப்பட்டதின்படியே நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் நடுக்கடலில் 14 நாளா பகல் எது இரவு என்று சொல்லி தெரியாம வாழ்வா சாவா என்று சொல்லி அவன் கப்பல்ல இருக்கிற 276 பேரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது தனி ஒரு மனிதனா எழும்பி நிற்கிறார். மனுஷரை திடன் கொள்ளுங்கள், என் வார்த்தையில நம்பிக்கை வையுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், நேற்று ராத்திரியில எனக்கு தரிசனமானார், அவர் வார்த்தை தந்திருக்கிறார், யாருக்கும் பிராண சேதம் வராது. பொருள் சேதம் வரும், பொருட்களை இழக்க நேரிடும், ஆனா யாருக்கும் பிராண சேதம் வராது. நாம் எல்லாரும் தப்பி கரை சேருவோம் என்று ஜனங்களை திடப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். இந்த வேதம் முழுவதும் ஏன் சரித்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார்? கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. மோசேயின் வார்த்தையின்படியே சமுத்திரம் 2ஆக பிளந்தது. கர்த்தர் சொன்னபடியே கற்பாறையிலே தண்ணீர் வந்தது. கர்த்தர் சொன்னபடியே வனாந்தரத்தில் மன்னா பொழிந்தது. கர்த்தர் சொன்னபடியே இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சொன்னபடியே எரிகோ தரைமட்டமானது. கர்த்தர் சொன்னபடியே யோர்தான் 2ஆக பிளந்தது. கர்த்தர் சொன்னபடியே ஜனங்கள் தேசத்தை சுதந்தரித்தார்கள். சபையே, தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கம் செய்வேன் என்றால் இரக்கம் செய்வான். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருப்பார். பானையில கை போட்டு வலிச்சு எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஒரு கை எடுத்தா எம்டி, அவ்வளவுதான். அந்த நிலைமை வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுப்பார், விட்டு பிடிப்பார். நம்ம ஆண்டவர் விட்டு பிடிப்பார் கடைசி வரைக்கும். எல்லாருடைய படகுலையும் மீன் இருக்கும், உங்க படகுல மீன் இருக்காது. எல்லாருடைய வலையிலும் மீன் அகப்பட்டு இருக்கும், உங்க வலையில மீன் அகப்பட்டு இருக்காது. ஆனால் கர்த்தர் வரும்போது ரெண்டத்தனையாய் திரும்ப வரும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. கடைசி நிமிஷம் வரைக்கும் விட்டு பிடிப்பார், டெஸ்ட் வைப்பார், சோதித்து பார்ப்பார். இவன் எப்படி இருக்கிறான் சொல்லி சோதித்து பார்ப்பார். அவன் ஆண்டவருடைய நேரம் வரும்போது அற்புதம் தானாய் நடக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. நாம செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். புலம்பல் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. 24வது வசனம் பாருங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை புதுசா அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரக்கங்களை புதுசா அனுபவிக்கணும். நம்ம ஆத்துமா சொல்ல வேண்டியது கர்த்தர் என்
பங்கு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. லார்ட் இஸ் மை போர்ஷன். ஆண்டவர் என்னுடைய பங்கு. ஆமென். நம்ம பங்கு மனுஷங்க கிட்ட அல்ல. ஆமென். நம்ம பங்குதாரர் மனுஷனிடத்தில் அல்ல, நம்முடைய ஷேர் ஹோல்டர் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா. ஆமென். இன்னைக்கு நிறைய பாருங்க, நிறைய ஷேர் போட்டு தொழில் செய்வாங்க. 4-5 பேர் பங்கு போட்டு அவன் முதலீடு பண்ணி வேலை செய்வாங்க. அதில் வருகிற லாபத்தை அவன் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த பங்குதாரர்களா பிரித்து வைப்பாங்க. அப்போ நமக்கு இருக்கிற அப்டா மார்க்கெட் அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் தான். நிறைய ஷேர் அது கொண்டு ஷேர் மார்க்கெட்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி நிறைய ஷேர் நினைச்சுவாங்க போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல வருகிற லாபமோ நஷ்டமோ அவன் எல்லா ஷேர் ஹோல்டரும் நினைச்சுவாங்க பங்கு வச்சுக்கிடுவாங்க. நமக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ஆன்லைன் ஷேர் நமக்கு வேண்டாம். ஆன்லைன்ல கொண்டு ஷேரை போட்டுறாதீங்க. ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டா பணம் வரும், ஜிம்மி விளையாண்டா பணம் வரும், தொட்டா பணம் வரும், கேட்டா பணம் வரும். நம்பி ஏமாந்துறாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் நீங்கள் தோற்று போவீர்கள். ஆன்லைன்ல நீங்கள் தோற்று போவீர்கள். தயவு செய்து சொல்றேன், ஆன்லைன்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஷேர்ல பணத்தை போடாதீங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய பங்கா இருக்கிறார். அவர்கிட்ட உங்க பங்கை கொடுங்க, அவர் நம்முடைய பங்கை பல மடங்காய் திரும்ப தருவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பிள்ளைகள் ஏமாந்துறாதீங்க. ஆமென். நாம உழைக்காத பணம் ஏமாற்றும், நம்ம உழைக்காத பணம் நம்ம கிட்ட நிக்காது. ஆமென். இன்னைக்கு ஆன்லைன்ல அநேக மோசடிகள், அநேக ஏமாற்றங்கள், அநேக நயவஞ்சகங்கள் அப்படியே நைஸ் பண்ணி அப்படியே இந்த பன்னிக்கு சீனி கிழங்க காட்டினா அப்படியே பின்னாடி வருமா, நாய்க்கு பிஸ்கட் காட்டினா பின்னாடி வர்ற மாதிரி அப்படியே பிஸ்கட்டை காட்டுற மாதிரி காட்டுவாங்க. நம்பி ஏமாந்துறாதீங்க, தோற்று போய் விடுவீர்கள். உங்க வாழ்க்கை ஜெயிக்க இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நீரே என் பங்கு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. பிள்ளைகள் செல்போனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, வாலிபர்கள் உங்களுக்கு விவரம் தெரியும், எதையும் தொற்றாதீங்க, எதையும் தொற்றாதீங்க. உடனே பணம் வரும் வராது. உங்ககிட்ட இருந்து வேணா பணம் போகுமே தவிர பணம் வராது. தயவு செய்து அவன் கவனமாயிருங்க. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் போதும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் கர்த்தருக்காக பயன்படுத்துவார். என் ஆத்துமா என்ன சொல்லுமா, கர்த்தர் என் பங்கு என்று சொல்லும். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் பங்கு, என் ஷேர் உங்ககிட்ட இருக்கப்பா, எனக்கு தேவையானதை தாங்கப்பா. அப்படி சொன்னீங்கன்னா அன்னைக்கு தேவையான மாவும் எண்ணெயும் களையத்திலிருந்து வரும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அனுதின தேவையை கர்த்தர் சந்திப்பார். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் ஆகூர் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர்ட்ட ஒரு ஜெபத்தை வைக்கிறான். 2 பெட்டிஷன் வைக்கிறான். 2 காரியத்தை என் வாழ்நாள் முழுசும் மறுக்காம தாங்கப்பா, 2 மனு இடத்துல வைக்கிறேன், 2 கோரிக்கையை வைக்கிறேன், 2 காரியங்களுக்காக நான் பார்த்துட்டு வர்றேன். என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு தரித்திரமும் வேண்டாம். 2 காரியம் அழகா சொல்ற மாதிரி, எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஐஸ்வர்யம் வருகிறதுனால எல்லாம் என் சம்பாத்தியத்தில் வந்துன்னு சொல்லி ஆண்டவரை நான் மறுதளிச்சிடக்கூடாது. தரித்திரம் வருகிறதுனால நான் திருடி தின்னு அவன் ஆண்டுடைய நாமத்தை வீணில வழங்கிடக்கூடாது. என் படியை எனக்கு அளந்து போஷித்தரலாம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இதுதான் வாழ்க்கை. என் படியை எனக்கு அளந்து போஷித்தரலாம். ஆமென். பானைக்குள்ள அன்னைக்கு தேவையான படி இருக்கிறது. ஆமென். களையத்துக்குள்ள அன்னைக்கு தேவையான எண்ணெய் இருக்கிறது. தேவனுடைய இரக்கத்துக்குள்ள அன்னைக்கு தேவையான சகல நன்மைகளும் இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. சாப்பிட ஒரு சாப்பாடு, உடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், படுத்து தூங்கினா தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல இடம், இதுதான் நிம்மதி, இதுதான் நிரந்தரம். இது தவிர மீது எல்லாம் ஆசைப்பட்டு 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 மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் அதற்குரிய காரியத்தை பார்த்து கொள்ளும். இந்த நாள் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. அப்படி இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருங்க, கர்த்தரை ரட்சிப்புக்கு காத்திருங்க, கர்த்தருடைய அற்புதத்துக்கு காத்திருங்க. நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை இல்லை என்கிற வார்த்தையை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். எது நம்ம வாழ்க்கையில இல்லையோ அதெல்லாம் மாற்றுவார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. கானா ஒரு கல்யாண வீட்டுல
திராட்சரசம் இல்லை என்கிற வார்த்தை ஆண்டவருடைய காதுல விழுந்த போது இல்லை என்ற இடத்துல திராட்சரசம் வந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்க அந்த படகுல மீன்கள் வந்தது. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்கிற இடத்துல அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். 6 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுமா. இல்லை என்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றி போடுவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாத இரக்கம், குறைந்து போகாத ஆசீர்வாதங்களை தருவோம். அவன் எடுக்க எடுக்க புதிய ஆசீர்வாதங்களை தரும். குறைந்து போகாத மாவு, குறைந்து போகாத எண்ணெய் இந்த மாதத்தில் உங்க வீட்டில் இருக்கும். உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டில் இரக்கங்கள் முடிந்து போவதில்லை. காலைதோறும் புதியவைகள். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, நீரே என் பங்கு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி முழங்கால் படிடுவோம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. ஆண்டோட நேரத்துக்கு வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பொருளாதார தேவைக்கு ஆண்டவருடைய பாதத்தையே கெஞ்சிங்க, ஆண்டவருடைய பாதத்தையே பிடிங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கின நாட்கள் எல்லாம் போதும். இனி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடங்க. அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். அன்னாள் வெகு நேரம் ஜெபித்தாள், உள்ளம் கசந்து ஜெபித்தாள். ஒரு அற்புதம் நடந்தது. ஐயோ, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் மாவு தானே இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தானே இருக்கிறது, இதை சாப்பிட்டுட்டு எங்க வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று இருந்த குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்தார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். கர்த்தர் என் பங்குன்னு சொல்லுங்க. நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. ஓ லார்ட், யூ ஆர் மை போர்ஷன் சொல்லுங்க. நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. கர்த்தரே நம்முடைய பங்கு. ஆமென், ஆமென். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வை கரங்களை தட்டி பாடுவோமா? ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா, வாழ்வழிப்பார். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை வந்தா மகிமை வரும். வார்த்தை வந்தா மகிமை வரும். வார்த்தை வந்தா மகிமை வரும். ஜெயம் கொடுத்து தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடு. மாவு குறைந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை, இரக்கங்கள் முடிந்து போவதில்லை. ஆமென், ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வார்த்தை
அனுப்பி மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தையின்படி பானையில் மாவு குறைந்து போகவில்லை, கலயத்தில் எண்ணம் குறைந்து போகவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி தேசத்தில் ஆகாரம் உண்டாயிருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருமையான படகு நிறைந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி 5 அப்பம் 2 மீன்கள் 5000த்திற்கு அதிகமான ஜனங்களுக்கு போதுமானதாய் பெருகினது. கர்த்தருடைய வார்த்தையின்படி தப்பி கரை சேர்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செங்கடல் பிளந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தான் பிளந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி எரிகோ தரைமட்டமானது. கர்த்தருடைய வார்த்தையின்படி அற்புதம் நடக்கும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, காலைதோறும் புதியவைகள். அன்பின் பரலோக பிதாவே, உடைய இரக்கங்கள் முடியாமல் இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. அதனால தான்ப்பா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் புதியவைகள். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அன்றைக்கு அந்த சாரிபாத் விதவின் வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறைந்து போகாமல் இருந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இரக்கங்கள், கர்த்தருடைய இரக்கங்கள் குறைந்து போகாமல் இருக்க அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் குறைவில்லாமல் ஒரு நிறைவின் மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாகிற மாதமாய் இருக்கட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படுகிற மாதமாய் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு என்று சொல்லி அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.